நீங்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் அஜித் சாரை பற்றி சொல்லியிருப்பீங்க. நான் நடித்த ஆக்டர்ஸ்லாம் சொல்கிறேன், இவங்களுடைய ப்ளஸ் கேளு, இவங்களுடைய மைனஸ் கேளு. அவன் டப்புன்னு எல்லாத்தையும் எழுதிட்டான். அஜித் சார் ஜீரோ டெடிக்கேஷனுங்க. இப்போ அவருடைய ப்ளஸ் சொல்லட்டுமா, அந்த ஆள் வந்து பேசிக்லி அழகாக வெள்ள முடி தான் அழகாக இருக்கான். ஸோ ஹீஸ் ஹேண்ட்ஸம். சொன்ன மைனஸே ப்ளஸ் ஆமாம். அவன் நான் பண்ணிட்டான் காலவதி. ஏஸ் படம் வந்து அனிமலுக்கு முன்னாடி புக்கான படம். அப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய அப்பா கேரக்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. ஒரு 19 அப்பா கேரக்டர் இருந்தது. 20வது வந்து ஒரு படம் வருது. ஃபோன் எடுத்தோன்னே இதை பார்ப்பேன், அந்த அப்பா கேரக்டர் இல்லை சார், அப்பா கேரக்டர் சார், ஹீரோனுக்கு தாத்தா சார் நீங்கள் போடாங். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்களேன், பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவாக அமையும். டைம் பேட்டாக இருந்தால் நம்ம சொல்கிற வார்த்தைகள் தப்பாக வரும், அது போய் ரீச் ஆகி திரும்பி வர்றது தப்பாக வரும். சோஷியல் மீடியா பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். நம்ம விஷயம் சைல்டிஷாக வந்து நான் ஒரு கார் வாங்க தெரியுமா, நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு அது போய் சொல்லி அது வந்து அப்படி சுற்றி வந்து என்னையும் மூஞ்சில் அடித்து காரி துப்பி. இப்போ ஒரு மெச்சூரிட்டி, இப்போ ஒரு பக்குவம் இருக்குது இல்லையா? இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பேசாமல் இருந்திருப்பேன், நான் வாய மூடிட்டு இருந்தேன். ஓகே, என்ன சொல்லியிருப்பீங்க சார்? என்ன அட்வைஸ்? ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா, பேசாமல் இருந்திருப்பேன். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓப்பன், அப்ளை ஆன்லைன். கோவிங் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யார், அவர்கிட்ட என்ன பேசலாம் அப்படின்னா, எதை பற்றி வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், எது வேணாலும் பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. சார், ஆக்சுவலி வெரி ஹாப்பி. ஏன் அப்படின்னா, பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு தமிழ் படங்களில் ஒரு பேங்கரான ஒரு எதிர்பார்ப்போடு அவங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஏஸ் அப்படி அந்த வாய்ப்பு எப்படி ஆக்சுவலாக வந்துச்சு? ஏஸ் படம் வந்து அனிமலுக்கு முன்னாடி புக்கான படம். அப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய அப்பா கேரக்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் 19 அப்பா கேரக்டர் இருந்தது. 20வது வந்து ஒரு படம் வருது. ஃபோன் எடுத்தோன்னே இதை பார்ப்பேன், அந்த அப்பா கேரக்டர் இல்லை சார், அப்பா கேரக்டர் சார், அப்பா தேங்க்யூ, ஹீரோனுக்கு தாத்தா சார் நீங்கள் போடாங் அப்படின்னு ஃபோனை வச்சேன். ஸோ அப்புறம் யோசித்தேன், ஒரு படத்துக்கு 2 லட்சம், 2 லட்சம் நமக்குலாம் அவ்வளோ தரமாட்டாங்க. ஒரு படத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சா கூட 20 படத்துக்கு 20 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்போம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கியிருக்கலாமே. சரி, இதுக்கப்புறம் என்ன படம் வருதோ அதை நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னா, சார் இந்த மாதிரி 7 C's வந்து மறுபடியும் உங்கள் அப்பா கேட்டுறது சொல்ல போகிறேன். சொல்லுங்கள் சார். சார் இந்த மாதிரி ஒரு சின்ன வேஷம் சார், பெருசாலாம் ஒன்று இல்லை, சின்ன வேஷம் தான். ஆனால் இது வந்து நம்ம மலேசியாவில் ஷூட் பண்ணுறோம். என்ன கேரக்டர் சார்? அந்த மாதிரி கேரக்டர் ப்ரீஃபிங் வர்றாங்க. ஓகே சார், யார் டேரக்டர்? ஆர்வம் உண்டு சார். அப்புறம் ஹீரோ விஜய் சேதுபதியா? ஓகே. அப்புறம் யோகி பாபுவா? சரி சார், நான் பண்ணுறேன் சார். அப்புறம் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய வர சொன்னாங்க. அப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வெர்ஷன் நரேஷனில் கேரக்டர் வேறு மாதிரி ஆக்குறாங்க. அப்படியே மாறி இந்த கேரக்டர் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராய். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்களேன், பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவாக அமையும். டைம் பேட்டாக இருந்தால் நம்ம சொல்கிற வார்த்தைகள் தப்பாக வரும். ஓகே, அது போய் ரீச் ஆகி திரும்பி வர்றது தப்பாக வரும். ஸோ பட் இப்போ எப்படின்னா, இந்த படத்துக்கு அப்புறம் இது புக் ஆகுது. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸில் அப்படியே இழுத்து இந்த படம் ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு மேலே மேக்கிங்கில், 2 years மேக்கிங். அதுக்குள்ளே அனிமல் வருது, அனிமல் பண்ணுறோம், அது சக்ஸஸ் ஆகுது. கெரியர் இப்படி இருந்த கெரியர் இப்படி ஆகுது. ஓகே. அதாவது நான் 50 வருஷம் சினிமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். எல்லோரும் கீழே, அதாவது கீழே விழுந்துருவாங்க, தரமட்டம் மாறிடுவாங்க. என்னை புதைச்சி நான் மரமாக வளர்க்குறேன் இப்போ. சூப்பர். ஓகே. ஸோ அந்த லெவல்லேருந்து நான் இது வரைக்கும் பார்க்காத இந்த ஸ்டார்டம், இது வரைக்கும் நான் அனுபவிக்காத அந்த அந்த ஒரு வரவேற்பு, எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணுறது, வாய்ப்புகள் அமையல. ஓகே. இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, எங்கேயா வெளியே போனால், சார் நல்லா தானே சார் இருக்கீங்க, நல்லா நடிக்கிறீங்க சார், உங்களால் வர முடியல சார். நான் வர முடியல, நான் என்ன பண்ணட்டும்? நல்லா தான் நடிக்கிறேன், உடம்பு நல்லா வச்சுருக்கேன், அழகாகவும் இருக்கேன், ஏன் வர முடியலன்னு அந்த பதில் நான் என்ன சொல்கிறது? டைம்.
சார் அதே மாதிரி அனிமலுக்கு அப்புறம் பெரிய ஒரு பேங்க் எதிர்பார்க்குறோம் எல்லாருமே உங்ககிட்ட. ஆனால் பாலிவுட் பொறுத்த மட்டும் கோலிவுட்லேருந்து யாராவது போகிறாங்கன்னா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நீங்களும் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அங்கே அனிமலில். விஜய் சேதுபதி சாரும் மேரி கிறிஸ்மஸ் பண்ணி ஹீ இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல். அட்லி பாலிவுட்டில் என்ன சார் நடக்குது ஆக்சுவலாக? ஏன்னா ரீசெண்டாக அட்லி ப்ரொடியூஸ் பண்ண பேபி ஜான் படத்தப்போ நிறைய கிரிட்டிசிசம் வந்தது அவருக்கு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? எனக்கு அதை பற்றி கமெண்ட் பண்ண பிடிக்கல சார். ஏன்னா எனக்கு என்னென்னா தமிழில் சரி ஹிந்தி பண்ணோம், இங்கிலீஷ் பண்ணுறோம், ஃப்ரெஞ்ச் அதில் தமிழில் வந்து நம்ம சாதிக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம தாய்நாடு. இங்கே தான் நம்ம வந்து ரொம்ப வருஷம் முட்டி போட்டிருக்கோம். ஓகே, முட்டி போட்டு தேய்ச்சி சினிமாவில் இருந்திருக்கோம். ஸோ எனக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நீ என்ன கேட்குறீங்களோ அதான் கொடுக்கும். ஓகே, அண்ட் நானும் ரகுவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன், டே நீ வில்லனா பண்ணா, நீ வில்லனா பண்ணா. அவன் வந்து இல்லைடா ஹீரோ பண்ணுறதுடா ரொம்ப கஷ்டம், நீ பண்ணி போடுறா. நான் சொன்னேன் இல்லைடா வில்லனா பண்ணுறதாண்டா உனக்கு. அது வந்து வில்லனா நீ வந்து ஓவராக நடித்தாலும் ஓகே, கம்மியாக நடித்தான் நோ யூனோ இட்ஸ் வெரி ஈஸி டு பி வில்லன் அப்படின்னு அவன் கடைசியில் ஹீ பிகேம் ஃபைன் வில்லன். ஸோ இட் வாஸ் மை ட்ரீம். ஏன்னா தட் ஐ செட் எனக்கு ஒரு நல்ல வில்லனாக வரணும், தமிழில் வரணும் அப்படின்னு வராமல் தெலுங்கு போய் அங்கே வந்து அவள் உறவில் ஃபஸ்ட் தெலுங்கு தான் பண்ணாங்க. ஓகே, தமிழ் அவள் உறவில், தெலுங்கில் வந்து பெள்ளி அப்படின்னு. அண்டு அதுக்கப்புறம் தெலுங்குல ஆல்வேஸ் டன் இன்னைக்கு 140 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன் தெலுங்குல. ஓகே, இப்போது ஒரு 23 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன் தெலுங்குல. ஓகே, அண்ட் 6 இன் தமிழ். ஓகே, அடுத்த 6 படங்கள் தமிழ் இல்லையா? ஏஸ், ட்ரெயின், எஸ், டிஸ்கோ. ஓகே, அதுக்கப்புறம் ரகுவரன் மாதிரியே ஓகே, அந்த ஸ்டைலிஷ் வில்லுனா அவங்க சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு நம்ம ரகுவரன் மாதிரி பண்ணுவோம் அந்த. அண்ட் அவங்க சார் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரகுவரன் மாதிரி சார் அந்த மாதிரி ஒரு ஒரு வில்லன் கேரக்டர். இட்ஸ் கால் த்ரீசம். ஓகே, அண்ட் அதில் வந்து இன்ட்ரடக்ஷனே வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படி வெளியில் வர மாதிரி. ஸோ அதுக்காக 6 பேக்லாம் ஓகே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நடுவில் ஃபாஸ்டிங் பண்ணி நல்லா ஒரு 6 கேஜி ஏறிடுச்சு. ஓ, ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஃபாஸ்டிங், இட் வாஸ் ஃபீஸ்டிங். உடம்பு ஏறிடுச்சு. ஸோ இப்போ ஐ எம் த ப்ராசஸ் ஆஃப் ஷெட்டிங். ஸோ அச்சா, அது போக சிம்ரன் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எஸ், ஆமாம். ஓகே, அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறேன். ஓகே, அண்டு இன்னொரு படம் வந்து கேட்டிருக்காங்க. பட் அது வந்து இப்போ நான் பண்ணுவேன்னு தெரியல. பிகாஸ் ஏஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்னொரு பெரிய பிரேக் வரும். ஒரு ஏன்னா ஒரு நல்ல வில்லன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். சார் ஆக்சுவலாக சோஷியல் மீடியா பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். ஓகே, அண்டு நானும் ஜாலியாக அது பார்த்தேன், நானும் ஜாலியாக அனுபவித்தேன். அண்டு நிறைய வந்து நம்ம விஷயம் சைல்டிஷாக வந்து நான் ஒரு கார் வாங்க தெரியுமா, நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு அது போய் சொல்லி அது வந்து அப்படி சுற்றி வந்து என்னையும் மூஞ்சில் அடித்து காரி துப்பி. இப்போ நான் வந்து ஐ கீப் அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா. ஓகே, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், என்னுடைய அந்த 1 இயர் ஆச்சு உங்கள் யூடியூப் ஆக்டிவாக? யூடியூப் வந்து ஐ டோன்ட் டச் இட். அண்ட் எனக்கு டைம் இல்லை. ஓகே, அண்ட் ஐ டோன்ட் போஸ்ட் எனி திங். அண்ட் ஐ டோன்ட் டிஸ்கஸ் மை பர்சனல் லைஃப். ஓகே, ஸோ ஏன்னா அது அப்போ பண்ணியிருக்கணும். நான் பேசாமல் இருந்தாலும் யாருக்கு என்ன. ஓகே, பட் நானாக போய் பேசி இட்ஸ் ஓகே. அதுலேயே ஒரு நல்லது நடந்தது. ஏன்னா என்னை வந்து ஒரு வயசான தாத்தாவாக பார்த்துட்டு இருந்த பெண்கள் இப்போ வந்து மறுபடியும் டார்லிங் ஸ்வீட் ஹார்ட் ஹாய் அப்படின்னு மறுபடியும் அந்த ஒரு அந்த செக்ஸி பேக் வந்துருச்சு. ஓகே, ஸோ தட் வே ஐ எம் ஹாப்பி. ஓகே சார். அதே மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் உங்ககிட்ட. அதுக்கு நீங்கள் சொன்ன டைம் மேபி காரணமாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் அஜித் சாரை பற்றி சொல்லியிருப்பீங்க. ஸோ இட்ஸ் நாட் டெடிகேட்டிவ் அப்படின்னு. பட் இப்போ அவர் வந்து ரொம்ப நான் சொல்லிடுறேன். என்னாச்சு அப்படின்னா, தெலுங்கில் வந்து கெரியர் வந்து ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 9 வருஷம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். அண்டு அதனால் நடிச்சு
போயிடுச்சு. மறுபடியும் நம்ம போகலாம் அப்படின்னு திரும்பி போனால் தேயுது, பெருசாக ஒன்றும் அமைய மாட்டேங்குது. சார் உங்களை போன படத்தில் தேடினோம் சார். அப்படியா சார்? ஓ சரி, இப்போ நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னுக்காக என்ன பண்ணோம், யூடியூப் சேனல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுப்போம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஆலித்தோ சர்தாக அப்படின்னு ஒரு இன்டர்வியூ பண்ணேன் சார். அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவருக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அவர் வந்து அந்த மேங்கோ சாப்பிட்ட இன்சிடென்ட்டு, அப்புறம் நான் அவர் லேண்டு வாங்க போய் அது அவர் எல்லாம் பேசுகிறார். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வரவங்க எல்லாம், சார் அந்த லேண்டு மேட்ரு சொல்லுங்கள் சார். சார் அப்போ அந்த மாம்பழம் சார், அப்போ நீங்கள் பாலகிருஷ்ணன் சார் நடிச்சது அப்படி அவருக்கு என்னெல்லாம் கேட்டாரோ அதே கேள்வி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 8 இன்டர்வியூவில் 7 இன்டர்வியூ இதே தான் இருக்குது. ஓகே, 7 இன்டர்வியூ அதான் இருக்குது. ஸோ 8வது ஒரு தம்பி உங்களை மாதிரி வந்து உட்காந்தார். சார் இருப்பா, என்ன கேள்வி காட்டினா அதே தான் வச்சுருக்காங்க. வேண்டாம் தம்பி, காலையிலேருந்து நான் ஒரு 7 இன்டர்வியூவில் இதே பதில் சொல்லி வேறு ஏதாவது கேட்கலாம். வேறு என்ன சார் கேட்கணும்? நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? நீ வந்து நான் நடித்த ஆக்டர்ஸ்லாம் சொல்கிறேன், இவங்களுடைய ப்ளஸ்ஸு கேளு, இவங்களுடைய மைனஸ் கேளு. அவன் டப்புன்னு நான் எல்லாத்தையும் எழுதிட்டான். ஓகே, ஸோ அஜித், சூர்யா, மம்புட்டி சார், எல்லா பேரும் எழுதிட்டு சொல்லுங்கள் சார். அஜித் சார் வந்து 0 டெடிகேஷனுங்க. ஷூட்டிங் வந்தான்னு வச்சுங்களேன், லுங்கியை கட்டிக்கிட்டு பிரியாணி சாப்பிடுவார். எஸ். அப்புறம் லைட் மேன் கூட உட்காந்து கிரிக்கெட் விளையாடிப்பா சார் அப்படிங்கிறாங்க. இப்போ அவருடைய ப்ளஸ் சொல்லட்டுமா? அந்த ஆள் வந்து பேசிக்லி அழகன். ஓகே, அவன் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான்லாம் இப்போ ஜிம்முக்கு போகணுன்னு அழகாக்கணும். ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தாடி வச்ச இடம் அழகாக இருக்கான், வெள்ளை முடி தான் அழகாக இருக்கான். ஸோ ஹீஸ் ஹேண்ட்ஸம். ஓகே, அண்ட் இஸ் அ வெரி நைஸ் ஆக்டர், ப்ளசன்ட் ஆக்டர், ஸ்டார். ஸோ ஓகே, அண்ட் அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து ஷார்ட் கேப்பில் லுங்கி கட்டிக்கிட்டு பிரியாணி சமைச்சு பார்த்தோம். எஸ். ஸோ ஹி லுக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஆர்டிஸ்ட். அவருக்கு வந்து அந்த பந்தா கிடையாது, லைட் மேன் கிரிக்கெட் விளையாடார். ரெடி, ரெண்டுத்தையும் மாற்றுங்கன்னா சூர்யா சார், மம்புட்டி சார் அப்படின்னு சொன்ன மைனஸையே ப்ளஸ்ஸாக மாற்ற. அவன் என்ன பண்ணிட்டான், காலவலி ப்ளஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மைனஸ் மட்டும் போட்டான் சார். ஐயோ 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 டேய் அதுக்கப்புறம் சொல்டா, அதுக்கப்புறம். ஓகே, அது ஒரு கான்ட்ரவர்ஷியல். இப்போ நான் யார்கிட்ட எத்தனை பேர்கிட்ட போய் அதுக்கப்புறம் இருக்குங்க அது சரி போங்க, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அவங்க எல்லாருக்கும் அஜித் வந்து வெரி க்ளோஸ் டு மீ, சூர்யா சார், மம்புட்டி சார். ஸோ அவங்கெல்லாம் அவங்க அதை பற்றி கண்டுக்கல. ஓகே, ஸோ அவங்க ஆஸ் லாங் அஸ் அவங்க கண்டுக்கல, அவங்க ஃப்ரெண்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நம்பா தானே சொன்னேன் அப்படின்னு அவங்க ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே விட்டேன் அதை. ஓகே ஃபைன். சரி, இப்போ நானும் அப்படியே விட்டுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நடந்த உண்மை தான். ஓகே, இல்லைன்னா நான் ஏன் சார் என்னோடய ஃபேவரட் அஜித் பற்றியும் சூர்யா பற்றியும் மம்புட்டி சார் பற்றியும் அப்படி போய் தப்பாக பேசப்போம்? ஓகே, இல்லை நான் தப்புன்னு இல்லை, பட் இப்போது அவங்க ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்காரு அஜித் சார். இல்லை எப்பவுமே அப்படி தான் சார் இருந்தால் மனுஷன். சரி, நீங்கள் வந்து யூ கேனாட் பிகம் அ சூப்பர் ஸ்டார் அன்லெஸ் யூ ஆர் ஹார்ட் ஒர்க் இன் ரெடிங். சும்மா கொண்டு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, இப்போது பாக்காயத்தில் நான் இருந்தேன். அங்கே வந்து 2 படம் ஷூட்டிங் இருக்குது. டேயில் வந்து அது பேர்னா நைட்டில் வந்து குட் பேட் அக்லி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு படம் விடாமுயற்சி. எஸ். ஓகே, விடாமுயற்சி பகலில் நைட்டு டே நைட் ஒர்க் பண்ணுறான் சார் மனுஷன். ஓகே, ஃபைட் மாஸ்டர்ஸ் போய் சார் உங்கள் ஹெல்த்துக்கு எதாவது ஆகிடுப்போம், இல்லை பரவாயில்ல முடிச்சிடும் அப்படின்னு டே அண்ட் நைட் பண்ணுறாரு. ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் டெடிகேட்டட். ஓகே, அதில் நான் சும்மா உள்டாவை பேசி நம்ம அப்படி ஏதாவது இன்டர்வியூ இன்ட்ரெஸ்டாக வெரி எப்பவுமே அப்படி தான். ஓகே, வெரி வெரி ஹாப்பி லக்கி கோ அந்த மாதிரி தானே தவிர தட் டசன்ட் மீன் ஹி இஸ் நாட் டெடிகேட்டட். ஓகே, டெடிகேஷன் இல்லைன்னா சினிமாவில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு மெச்சூரிட்டி, இப்போ ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா? இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பேசாமல் இருந்திருப்பேன், நான் வாய மூடிட்டு இருந்திருக்கேன். ஓகே, என்ன சொல்லியிருப்பீங்க சார்? என்ன அட்வைஸ் கொடுத்து? ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா, பேசாமல் இருந்திருப்பேன். நான் பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு என்னைக்கா ஒரு நாள் நம்ம வருவோம், பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தானே இப்போ அந்த நம்பிக்கையும் இருந்திருக்கணும். ஓகே, நம்ம ஏதாவது பேசி என்னென்னா நான் ரொம்ப வருஷமாக அங்கே உட்காந்துருக்கேன். ஓகே, எனக்கு இன்டர்வியூ வந்து அதுவும் வந்து இஸ் என்டர்டெயின்மெண்ட். ஓகே ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து இந்த இன்டர்வியூ பார்க்குறாங்கன்னா ஏன் பார்க்கணும்? இவன் எதாவது சொல்லுவான்டா, இவன் எதாவது வித்தியாசமாக பேசுவான்டா அப்படின்னு தானே வரணும். இங்கே ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இப்படி பிறந்தாரு, நான் வந்து அப்படின்னு ஏதோ போரிங்காக பேசுறீங்க ஸ்கால் பண்ணிடுவான். ஓகே,
ஸோ இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நம்ம ஏதாவது டிஆர்பி ஏற்றுவோம். ஓகே வா நம்ம வந்து இப்படி பேசணும் அப்படின்னு நானாக ஐடியா கொடுத்து எதுக்கு அது அந்த இன்டர்வியூ கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. எஸ் ஆமாம் இன்னமும் சொல்கிறீங்க சார் அஜித் பற்றி நீங்கள் கான்ட்ரவர்ஷி, என்ன கான்ட்ரவர்ஷி? சார். ஆக்சுவலாக நான் ஒரு லைஃப்பில் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? டைம் சார். நான் என்ன ஆயிடுச்சுன்னா என் கெரியர் வந்து ஒரு பாயிண்டில் வந்து இந்த டெடிகேஷன், இந்த இந்த வேகம், இந்த டிசிப்ளின் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டேன். ஏன்னா எனக்கு பிறந்த ஒரு குழந்தை வந்து ஆட்டிசமோட பிறந்துட்டான். ஸோ யாருக்காக எதுக்காக அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போய் தெலுங்குல என் கெரியர் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அங்கேயே இருந்திருக்கலாம், நான் நிறைய படம் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராகவே இருந்திருக்கலாம். நான் வந்து வேணாம் அப்படின்னு அங்கே எனக்கு 3 வீடு இருந்தது, சென்னையில் 3 வீடு இருந்தது, மலேசியாவில் ஒரு வீடு இருந்தது. ஒன்றா விற்று 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 0 பேலன்ஸுக்கு வந்து யூனோ. ஸோ இந்த ஒரு தப்பான முடிவு, தப்பான டிசிஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு 9 வருஷம் என் கெரியரில் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அது நான் பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு அப்பாவா பையனுக்கு நான் அதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லா ஒரு அப்பாவுக்கும் இருக்கும் இல்லையா, என் பையனுக்கு நான் அதை கொடுக்கணும் அப்படின்னா என்ன? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என் பையனுக்கு வந்து ஆட்டிசம் அப்படின்னு ஒரு மென்டல் கண்டிஷன் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து என் பையன் தான் என்னுடைய டிப்ரெஷனுக்கு காரணம். ஓகே, என் கெரியர் வந்து ஃபார் ஹூம் அடப்படா அப்படின்னு நான் வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டிப்ரெஷனில் போனதுக்கு காரணம் என் பையன் தான். ஓகே, பட் அதே பையன் தான் இன்றைக்கி என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய டெடிகேஷன், என்னுடைய டிசிப்ளின். அந்த 5 மணிக்கு அலாம் அடிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் தூங்குமா ஒரு நோ. ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு அப்புறம் என் பையன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். என் பையன் மாதிரி முடிஞ்சால் 100 பசங்க இல்லை 500 பசங்க அவங்க அப்பா அம்மா போனதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு வீடு, ஒரு இடம் வாங்கி ஒரு ரெசிடென்ஷியல் ஹோம் மாதிரி கட்டி, ஓகே, என் பையன் மாதிரி என்னால் முடிஞ்சால் 100, 200, 500, 1000 அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ண, ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரீமுக்காக டே நைட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுக்காக தான் காசு சம்பாரிச்சிட்ருக்கேன். ஷுவர் சார், கங்க்ராட்ஸ். ஸோ நான் போகும்போது அதான் விட்டுட்டு போவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எஸ், அண்ட் வி வில் கீப் இன் டச். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்டர்வியூ. கண்டிப்பாக சார், டெஃபினெட்லி. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.